ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலக கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். தை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தை மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 24ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசிகங்களுமில்லை ராசிநாதன் புதன் பகவான் இம்மாதம் பூர்வ புண்ணியஸ்தலம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் இம்மாதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டப்பட்ட நேரங்களில் செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் பகுதியிலே கூடுதல் கவனம் வேண்டும். தனங்குடும்பத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். பொன்னவன் என்று சொல்ல குருபகவானுடைய பார்வை தனஸ்தானத்திலே விடுவதால் சிலர் புன்பொருள்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி சேமிப்பீர்கள். எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே உரிமை நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். உங்களால் அலைச்சல் உண்டு. பயணங்களில் ஊர்த்துக் கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்து கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். இதற்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. அந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். ராசிநாதன் செய்து கொண்டிருப்பதால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இம்மாதத்துடைய முற்பகுதியிலே ஏற்படும். நிகழ்ச்சிகளை தேதி நிர்ணயம் செய்வீர்கள். குழந்தைகளிடம் குணம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடலில் இருந்து மீள்வீர்கள். சிறு கடலில் அசலில் வர வைப்பீர்கள். அந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். கிரகங்களும் இல்லை. கடத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் புராணத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெரும்பாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவனி நிகழும். வேலை விஷயமாகவும் வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வீர்கள். அந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையும் சனியுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதாலும் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். பாகிஸ்தான் கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி பகவான் இம்மாதம் பூர்வ தேதி வரை பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்.
தந்தை வழியில் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும். சில தர்ம விடுவீர்கள், சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. சிலரெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள், சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குரு பகவான் பயணம் செய்து போவதால் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும். பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் உண்டு. தொழில் செய்து கொண்டு நாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தான பகவான் பார்வையிடுவதும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் விழுவதாலும் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விழுவதாலும் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பலமாக இருப்பார்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பகுதியிலே மூத்த சகோதர சகோதரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். பயணம் செய்து கொண்டிருப்பதும் சனியினுடைய பார்வையும் ராகுவினுடைய பார்வையும் விரயஸ்தானத்தில் விழுவதாலும் விரயஸ்தானாதிபதி இம்மாதம் பூர்வ பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் யோக அமைப்புகள் உங்களுக்கு கூடி வருகின்றது. அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படும் செலவுகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருக்குறளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அந்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.